மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுத போற மாணவர்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல போடுற வீடியோஸ் வந்து அப்பதான் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். நம்மளால பார்த்துட்டு பயனடைய முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோல வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 5 மார்க் அண்ட் 8 மார்க்ஸ் கொடுத்துருந்தோம். அதையுமே நீங்க பாருங்க. அதுலயே பிடிஎஃப் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு இருக்கிற அந்த 3 டேஸை ப்ராப்பரா பயன்படுத்தினோம்னா நம்மளால 90 பிளஸ் எளிதாக ஸ்கோர் பண்ண முடியும் சோஷியல் சயின்ஸ்ல. ஏன்னா சோஷியல் சயின்ஸ்ல மார்க்ஸ் பாஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி. வெறும் மேப் ஒர்க் 1 மார்க்ஸ் அதெல்லாம் பார்த்து நம்ம பாஸ் ஆயிடலாம். பட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா கொஞ்சம் முயற்சி எடுத்தா ஆகணும். நான் இதுக்கு முன்னாடியே 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஷெட்யூல் போட்டு ப்ரிப்பேர் பண்றது அண்ட் சில இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் நீங்க பாருங்க. ஸோ எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. இருக்கிற அந்த நேரத்தை சரியா பயன்படுத்தினீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி சரியா எழுதல அதுதான் போச்சு அப்படின்னு நினைக்காம கடைசியா ஒரு எக்ஸாம் வந்து ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஏன்னா எழுத போற ஒரே ஒரு அட்டெம்ப்ட், ஒரே ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தினாதான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜஸுக்கு நீங்க போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இது வந்து முதல் கட்டம். இந்த முதல் கட்டத்தை சரியா தாண்டணும். இல்லைன்னா 11th வந்து நீங்க கேட்குற குரூப், நீங்க விருப்பப்படுற குரூப் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஸ்கூல்ஸ் தேடுறதுக்கு. ஸோ அதனால 10th இருக்கிற மார்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட கடைசி வரைக்கும் உங்க கூட வரப்போற மார்க் இதுதான். உங்களோட அடையாளமும் இதுதான். ஸோ உங்க அடையாளத்தை நீங்க சரியா வெளிப்படுத்தணும் அப்படின்னா நீங்க சரியா உழைச்சாகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ்ல இருக்க ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஒன், விச் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு டிஸ்லைக்டு டாலர் இம்பீரியலிசம்? டாலர் இம்பீரியலிசம் எந்த பகுதி, உலகத்தில் எந்த பகுதி வந்து ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை அப்படின்னா லத்தீன் அமெரிக்கா அப்படின்றது அர்த்தம். அண்ட் சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்பொழுது நடைபெற்றது? when was the people political consultative conference held in China அப்படின்னா செப்டம்பர் 1949ல நடந்துச்சு. அண்ட் who was the first பாளையக்கர் to resist the East Indian Company? who was the first பாளையக்கர் to resist the East Indian Company அப்படின்னா யாரு? முதல் பாண்டியர் யாருன்னா, முதல் பாளையக்கர்கள் யார் இருந்தாங்கன்னா மருது சகோதரர்கள் தான் முதல் பாளையக்கர். ஓகேங்களா? மருது சகோதரர்கள், மருது பிரதர்ஸ். In which session of Indian National Congress was non-cooperation movement approved? கல்கட்டா. எங்க வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸின் எந்த அமர்வு ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டதுன்னா கல்கத்தா. 5th ஒன் பாத்தீங்கன்னா who initiated formation of League of Nations? பன்னாட்டு சங்கம் உருவாக்கத்தில் முன்முயற்சி எடுத்தவர் யாருன்னா உட்ரோ வில்சன். ஆந்திரசைட் நிலக்கரியில் இருக்கிற கார்பன் அளவு என்னன்னா 80 to 95 விழுக்காடு. ஹையஸ்ட் பீக் இன் தமிழ்நாடு என்னது அப்படின்னா ஹையஸ்ட் பீக் இன் தமிழ்நாடு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க. இதுல வந்து ஒரு 2 டைப் இருக்கு. ஹையஸ்ட் பீக்லயே வச்சு 2 டைப் இருக்கு. ஹையஸ்ட் பீக் இன் தமிழ்நாடு அப்படின்னா நமக்கு டொட்டபேட்டா தான் வரும். ஸோ நிறைய பேர் வந்து ஆனைமுடின்னு சூஸ் பண்ணுவீங்க. ஆனைமுடி வந்து தமிழ்நாட்டில் இல்லை. ஆனைமுடி வந்து கேரளா இடுக்கியில இருக்கு. ஸோ ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியான்னு கேட்டாதான் ஆனைமுடி. ஓகேங்களா? சவுத் இந்தியான்னு கேட்டாதான் ஆனைமுடி. தமிழ்நாடுன்னு கேட்டாங்கன்னா டொட்டபேட்டா தான். ஓகேங்களா? ஆனைமுடி பார்த்தீங்கன்னா 269 அந்த மாதிரி 2693 வரும். டொட்டபேட்டா பார்த்தீங்கன்னா 2639 சம்திங் வரும். ஸோ அப்போ அது கம்பேர் பண்ணும்போது ஆனைமுடி தான் அதிகம். ஆனால் தமிழ்நாட்டிலன்னு கேட்டிருக்கிறதுனால டொட்டபேட்டா தான் இதோட ஆன்சர். ஹையஸ்ட் பீக் இன் இந்தியா கேட்டாங்கன்னா நமக்கு K2, அதாவது கெஞ்சன்ஜுங்கான்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஹையஸ்ட் பீக் இன் இந்தியான்னு கேட்டா கெஞ்சன்ஜுங்கா, ஹையஸ்ட் பீக் இன் தமிழ்நாடுன்னு கேட்டா டொட்டபேட்டா, ஹையஸ்ட் பீக் இன் சவுத் இந்தியான்னு கேட்டா ஆனைமுடி, அண்ட் ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டுன்னு கேட்டா மவுண்ட் எவரெஸ்ட். ஓகேங்களா? எவரெஸ்ட் சிகரம் தான் உயரமான மலை சிகரம். 8வது பாருங்க. அடுத்தது 8th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் மேஜர் அண்ட் மைனர் போர்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா 3 and 15. மேஜர் போர்ட்ஸ் 3, மைனர் போர்ட்ஸ் வந்து 15. மேஜர் என்னென்ன வரும் அப்படின்னா எண்ணூர், சென்னை துறைமுகம், தூத்துக்குடி. இந்த 3மே தான் மேஜர் போர்ட்ஸ். பழைய வண்டல் மண் படிவுகளால் உருவான சமவெளி. டேஷ் பிளேன்ஸ் ஆஃப் ஃபார்ம் த ஓல்டர் அலுவிலியம் பாங்கர். 10th ஒன் வந்து பாஜ்ரா இஸ் இண்டிஜினஸ் கிராப் ஆஃப். பாஜ்ரா அதாவது கம்பு அப்படின்றது பாஜ்ரா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதை பூர்வீகமா கொண்ட பயிர் எது? பூர்வீகமாக கொண்டது எதுனா இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் தான். அது 2த்துல எது எழுதினாலுமே உங்களுக்கு கரெக்ட். ஆனா ஸ்கூல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவுமே கரெக்ட் தான். 2 இடத்துல தான் பூர்வீகமா கொண்டது. கம்பு இந்தியாவுக்கும் சொந்தம், ஆப்பிரிக்காவுக்கும் சொந்தம்.
அண்டர் விச் ஆர்டிகல் த பிரசிடென்ட் இன்வெஸ்டர் த பவர் ஆஃப் ப்ரொக்ளைம் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நிதி நெருக்கடி நிலையை அறிவிப்பார்னா எந்த சட்ட விதிப்படி அறிவிப்பார்னா ஆர்டிகல் 360. 12th ஒன் வந்து இது என்ன ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை கால வரிசைப்படுத்தி எழுதுக. எது முதல்ல நடந்துச்சு, அதுக்கப்புறம் பிறகு நடந்துச்சு அப்படின்றத எழுதணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 4 and 3. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பஞ்சஷீல் நடக்கும், அப்புறம் சைனா நியூக்ளியர் பாலிசி, அப்புறம் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் 28 ட்ரீட்டி அப்படின்றது நடக்கும். 13th பார்த்தீங்கன்னா டேஷ் ரெவல்யூஷன் ஒன் இன் இந்தியா பேவிங் வே ஃபார் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் கிரெயின்ஸ். ஸோ ஃபுட் கிரெயின்ஸ் வந்தாலே அது கிரீன் ரெவல்யூஷன் தான். ஓகேங்களா, தானிய உற்பத்தினாலே பசுமை புரட்சி தான். 14th ஒன் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஹேவிங் லெதர் ஃபேக்டரிஸ். இதுல எது வந்து லெதர் ஃபேக்டரி கொண்டது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ராணிப்பேட், ஆம்பூர், வாணியம்பாடி எல்லாமே லெதர் ஃபேக்டரி இருக்கு, தருமபுரி மட்டும் கிடையாது. ஸோ தருமபுரி தான் இதோட ஆன்சர். அண்ட் 1 மார்க்ஸ் இந்த ஃபில்லப் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் டேனன்பர்க் போர்ல எது வந்து அதிகமா லாஸ் ஆச்சுன்னா ரஷ்யா. சாத்தனூர் டேம் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் ஓவர் தாமிரபரணி ரிவர். டேஷ் இஸ் த தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல். நீலகிரி தார் வரையாடுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, நீலகிரி வரையாடு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இன் திஸ் கேஸ் எ ஃபெடரல் கவர்மெண்ட். ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து கூட்டாட்சி அரசாங்கத்தை வழங்குகிறது. இனி இந்த இயர் 2013 தான் வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கொண்டு வந்தாங்க பார்லிமெண்ட்னால. ஓகேங்களா, ஸோ 2 மார்க்லாம் பாருங்க எதெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும். இந்த இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்க படிச்சாலுமே ஒரு 4 கொஸ்டின் பேப்பரை நான் வந்து ரிலீஸ் பண்றேன் நம்ம சேனல்ல. ஸோ அதையுமே ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எவ்ரி டே வந்து 2 கொஸ்டின் பேப்பர் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ 2 நாள் 2 கொஸ்டின் பேப்பர், லாஸ்ட் டே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறேன். ரீசெண்டாக